இன்னும் 2 நாளைக்கு முடிய போகுது. இன்னும் சில நேரத்தில் உங்க நேர்த்தி கடன் பூர்த்தி ஆயிடும். தமன்னா, யார் இந்த ஆளு? எதுக்காக இந்த ஆளுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? கிண்டல் பண்ணாதீங்க சித்தப்பா, பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அந்த ஆளு என்ன சொன்னாரோ அது அப்படியே தானே நடந்துகிட்டு இருக்கு. அதான் தமன்னா எனக்கும் புரியல. அந்த ஆள் சொல்றதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த ஆள் யாரா இருக்கும்? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். வரசாமி. நல்லது. பார்த்து போயிட்டு வா. பார்த்து போட. சரி. ஜாய், நான் வேம்பு சாருக்கு துணையா போறேன். நீ இங்க இருந்து இவங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோ. சரி பூமி, நீ போய் உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா. நான் இங்க இருந்து ராணியையும் எல்லாரையும் பாத்துக்கிறேன். ராணி, நான் வேம்பு சார் கூடவே தான் இருப்பேன், சரியா? தாடிகாரனோட நீ இருக்கிறங்கிற நிம்மதி இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல தாடிகாரன் என் கூட இல்லாம போறானேன்னு எனக்கு சங்கடமா இருக்குதுக்கா. ராணி, நம்மளை சுத்தி என்ன விஷயம் நடந்தாலும் அது நம்மளோட நல்லதுக்கு தான், சரியா? இந்த நேரத்தில் நீ தைரியமா இருக்கணும். நாங்க போய் பூஜையை ஆரம்பிக்கிறோம். நல்லது. இது சம்யுக்தாவாச்சே. ஏன் குருவை பூஜை செய்யும் போது சிரிக்கிறீங்க? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? கக்குபர் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிருக்கு.
நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இன்று பௌர்ணமி நாளில் என்னை எதிர்த்து நிக்க போற அந்த குழந்தை யார் என்று கண்டுபிடித்து அதை இன்றே பலி கொடுக்க வேண்டும். மன்னா, அது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. ஏன் அப்படி சொல்ற? சம்யுக்தா உயிர் பிரிகிற நிலைமையில சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சாபமா மாறிடுச்சு. அந்த சாபத்துடைய வீரிய சக்தி ஒண்ணு கருவா இருக்கலாம், இல்லன்னா கருவாகி உருவாயிருக்கலாம். முதல்ல அது எந்த நிலையில இருக்குன்னு உறுதி செய்யணும். அப்படி உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணை நம்ம அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து நம்மளுடைய எட்டங்களை பழி தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்கணும். அவ உத்தரவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து நாம என்ன செய்யணுங்கிறதே நமக்கே தெரிய வரும். சரி சரி, முதலில் அதற்கான வேலையை ஆரம்பி. சரிங்க பண்ணா.